தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதில்லை. தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதில்லை, உடனடியாக மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து பலர் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் சாறை சாறையாக இணைந்து வந்தார்கள். தற்பொழுது ஒரு சில நாட்களாக இணைவதை நிறுத்திவிட்டார்கள். இதற்கு காரணம், புதிதாக இணைப்பவர்களுக்கு பதவி வழங்கப்படாது, 2 ஆண்டுகள் கழித்துதான் பதவி வழங்கப்படும் என்று விஜய் முடிவு செய்துள்ளதாக ஒரு தகவல் வந்தது. அதன் காரணமாக தற்பொழுது பிற கட்சிகளில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதை நிறுத்திவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது போடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தனது மகன் OP ரவீந்திரநாத்துடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக ஒரு செய்தி வந்தது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறார் என்ற ஒரு செய்தி வந்தது. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் சற்று முன்பு செய்தியாளர்களிடம் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதில்லை என்று மறுத்துள்ளார். தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக எந்த ஒரு திட்டமும் கிடையாது என்று அவர் அறிவித்துள்ளார். அதை சமாளிப்பதற்காக அறிவித்துள்ளாரா அல்லது ஒரு சில நாட்கள் கழித்து சர்ப்ரைஸாக சென்று தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்வாரா என்பது தெரியவில்லை. எப்பொழுதுமே OPS ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார். அவர் ஆரம்பத்தில் சசிகலாவுக்கு எதிர்ப்பாக இருந்தார், TTV தினகரனுக்கு எதிர்ப்பாக இருந்தார், எடப்பாடிக்கு ஆதரவாக மாறினார். பின்பு எடப்பாடியிடம் பகை ஏற்பட்டவுடன் சசிகலா TTV தினகரனுடன் நட்புறவு கொண்டார். பாஜக ஆதரவாளராக மாறினார். பின்பு பாஜக எதிர்ப்பாளராக மாறினார். திமுக எதிர்ப்பாளராக இருந்தார். பின்பு திமுக ஆதரவாளராக மாறினார். திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அடிக்கடி நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவர் OPS. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக செய்தி வந்தது. தான் இணையப்போவது இல்லை என்று கூறியுள்ளார். அது உண்மையா பொய்யா என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம்.